உங்கள்கிட்ட யாராவது கடுமையான உடற்பயிற்சி டெய்லி 1 மணி நேரம் நடைபயிற்சி போயிட்டா, டெய்லி 1 மணி நேரம் நடைபயிற்சி போனால் இந்த சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலினையும் நிறுத்திடலாம், இந்த வெயிட்டையும் குறைச்சிடலாம், வெயிட்டுன்னு இந்த பானை வயரையும் குறைச்சிடலாம், இந்த பானை வயரையும் குறைச்சிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? நான் சொல்கிற விஷயத்தை கேட்பீங்களா? சரியா? இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஆளும் அவங்க ஒய்ஃபும் மனைவி என்னை கிளினிக் வந்தாங்க. ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, மனைவி கேட்டாங்க, சார் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கடுமையான உடல் உழைப்பு உள்ளவங்க. இவங்களோடைக்குமே உடல் உழைப்பு வேறும். சொல்லுங்க, காலையில் 1 மணிக்கு ஒரு வாக்கிங் போனால் இந்த மாதிரி உழைப்பு கிடைக்கும்? சரியா? 1 3 நேரம் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, 3 நேரமும் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது, தாத்தாக்கும் சுகர் கிடையாது, பூட்டாக்கும் சுகர் கிடையாது, யாருக்கும் சுகர் கிடையாது, குடும்பத்திலே சுகர் கிடையாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஒரு நோயும் கிடையாது. இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்க காலையில் சுகருக்கு மாத்திரை, மத்தியானம் ப்ரெஷருக்கு மாத்திரை, ராத்திரி கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, திரும்பவும் ராத்திரி சுகருக்கு மாத்திரையும் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி நீங்கள் கேட்கணும், ஏன்னு கேட்கணும். அப்போ நடைபயிற்சிக்கும் சுகர் வராமல் இருக்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். நீ நிறைய பேர் சொல்கிறாங்க நடைபயிற்சி பண்ணினா இந்த மாத்திரையெல்லாம் நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு. 1 கிலோமீட்டர் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும், இந்த கேள்வி சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும், 40லேருந்து 50 மட்டும்தான். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஒன்றும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறது. சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இங்கே பாரு, 42 கிலோ வெயிட் குறைச்சோம், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. நான் இவங்களை ரோட்டில் போய் நான் ஓடக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நடைபயிற்சி பண்ணால் வெயிட் குறைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலும் 40-50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி பண்ணி வெயிட்டும் குறைக்க முடியாது, இந்த மாத்திரையும் நடத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதில் நடைபயிற்சி பண்ணாக்க சொல்லவே இல்லை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா நடைபயிற்சி பண்ணாமல் இருந்தால் கூட வெயிட்டை குறைக்கலாம். நீங்கள் நடைபயிற்சி பண்ணாமல் இருந்தால் கூட எல்லா மாத்திரையும் நடத்தலாம். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த இன்சுலின் ஊசி எல்லாமே நிரந்தரமாகவே நடத்திடலாம். அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பீங்களா? அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டவங்களுக்கு. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கோ இல்லை இந்த மாத்திரையை தூக்கி தூர போடுறதுக்கோ ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்ன இந்த விளக்கம் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது பிரயோஜனம். இப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு இல்லை, ஷேர் பண்ணி விடுங்க, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டுவேன். சரியா?